ஸோ ஹலோ கைஸ் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் 2026. ஸோ இந்த இயர் பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருக்கும் ஹெல்த்தி ஹாப்பினஸோட சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும்னு நான் மனசார விஷ் பண்ணுறேன். ஸோ 2025 எனக்கு பிடிச்ச இயர் ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம 2025 தான் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணி பார்த்திங்கன்னா 215 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் கைஸ். நீ பண்ண ஃபுல் சப்போர்ட்டால் தான் நான் இன்னும் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ கேஸ், இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் வீடியோ மட்டும் இல்லாமல் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேம்லாம் ப்ளே பண்ணலான்னு இருக்கேன். இந்த ஹாரர் ஃபன் அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் கேம்லாம் ப்ளே பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நீங்கள் எல்லோரும் எண்டு வரைக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ கேஸ், இன்றைக்கி வீடியோ கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம சொர்க்கலோகம் எஸ்எம்பியில் பார்த்தீங்கன்னா நியூ இயர் செலிப்ரேஷனு. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லோரும் இங்கே தான் வந்திருக்கோம். ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்டல் ப்ரோ ரெடி பண்ணார். ஸோ ஓகே கேஸ், வீடியோ பார்க்கணும்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் ஐக்கன் பண்ணுங்கள். ஸோ அப்புறம் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கேம் ஆட போகிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த கேம் என்னன்னு தெரியல, பட் அந்த கேமோட கான்செப்ட் என்னென்னு சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா எல்லோரும் இருக்கும்ல, ஸோ டோட்டலாக ஒரு 9 மெம்பர்ஸ் கிட்டே இருக்கும். ஸோ 9 மெம்பர்ஸும் பார்த்தீங்கன்னா எல்லோரும் கிஃப்ட் ரெடி பண்ணிடணும். ஸோ பார்த்தீங்கன்னா கிஃப்ட் ரெடி பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எல்லோரும் செஸ்ட்டில் வச்சிடணும். என்ன கிஃப்ட்டாக வேணால் கூட இருக்கலாம், அது எப்படி சொல்ல, நல்ல கிஃப்ட்டாக கூட இருக்கலாம், இல்லை கெட்ட கிஃப்ட்டாக கூட இருக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணணும். கிஃப்ட் ரெடி பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு செஸ்ட்டில் வச்சிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் செஸ்ட்டில் வச்சுட்டாங்க. நான் மட்டும் லேட்டாக வந்தேன்னா சொன்னால் பார்த்தீங்கன்னா அவங்க அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் செஸ்ட்டை வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா லூட்டை வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ கைஸ், இப்போ நான் ஒரு கேமோட கான்செப்ட் மட்டும் என்னென்னு சொல்லிடுறேன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா எல்லோரும் கிஃப்ட்டை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா சென்டர் ஏரியாவுக்கு வந்துடும். ஸோ அங்கே வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்டல் ப்ரோ பார்த்தீங்கன்னா டிஸ்பென்சரில் எல்லாருக்கும் ஒரு நம்பர் போட்டு வச்சுருவாங்க. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல மாட்டாங்க இவருக்கு இந்த நம்பர்னு, கேஷுவலாக அதாவது ரேண்டமாக ஒரு நம்பர் போட்டு வச்சுருவாங்க. நீங்கள் அது பட்டனை அழுத்திட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் ஜம்ப் ஆகும். அந்த நம்பர் யாருக்கு ஜம்ப் ஆகிறோ அவங்க அந்த ஆர்டர் வைஸில் வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்தால் நான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் யார் செகண்டோ அவங்க செகண்ட் அப்படி வரணும். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர் தான். இப்போ கேம் ரூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கிஃப்ட் இருக்குன்னு வச்சிங்களேன், ஒருத்தங்க ஒரு கிஃப்ட்டை எடுக்க முடியும். அது மாதிரி ஆர்டர் வைஸ் தான் இப்போ எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆர்டர் வைஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஃபஸ்ட்டுனா எனக்கு அப்புறம் ஒருத்தர் வராங்களே, ஸோ இப்போ நான் ஒரு கிஃப்ட் எடுக்கிறேன், அந்த கிஃப்ட் நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு அப்புறம் வராங்களே அவங்களுக்கு ஒரு வேளை என் கிஃப்ட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா என்கிட்ட வாங்கிக்கலாம். ஸோ ஒரு வேளை அவங்க பிடிக்கலன்னா அவங்க வாங்காமல் கூட அடுத்து அதாவது அவங்க கூட புதுசாக செஸ்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் கேமோட கான்செப்ட்டு. இது ரவுண்டு 1க்கு கேஸ். இந்த ரவுண்டு 1க்கு பார்த்தீங்கன்னா இந்த ரூல்ஸு. ரவுண்டு 2க்கு வந்தீங்கன்னா வேறு ரூல்ஸ் மாறும், நான் அப்போ சொல்கிறேன். ஸோ கேஸ், நமக்கு என்ன நம்பர் வரப்போன்னு தெரியல. ஸோ நம்பர் ஃபஸ்ட்டு பார்த்துப்போம். ஸோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா நம்பர் அதாவது க்யூவில் வர சொல்லிட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா க்யூவில் போயிட்டுருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னாடி எனிமி ஸ்லேயர்ஸ் போயிட்டுருக்காரு. பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு நம்பர், அவர் பட்டன் அழுத்தாரு. ஸோ பார்த்தீங்கன்னா என்ன நம்பர் தெரியல. பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒரு நம்பர் வந்துடும்ல. ஸோ நமக்கு என்ன நம்பர் வரப்போன்னு தெரியல கேஸ். சரிங்க, வெயிட் பண்ணி நம்பர் பேப்பர் வந்துட்டு கேஸ். என்னடா இது, நம்ம பட்டனே அழுத்தல. சரி ஓகே கேஸ், பார்த்தீங்கன்னா நம்பர் 4 கேஸ், நம்ம 4ல் வர போகிறோம். ஸோ கேஸ், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஆர்டர் வைஸ்னு எடுப்பாங்க, ஃபஸ்ட்டு செகண்டுன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லோரும் எடுக்கட்டும். நம்ம 4th ப்ளேஸு, நம்ம 4th எடுப்போம். ஸோ ஓகே கேஸ், எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்டல் ப்ரோ ஓட ஆரம்பிச்சிட்டாரு செஸ்ட்டை பார்க்க. ஸோ பார்த்தீங்கன்னா அவர் என்ன செஸ்ட் எடுக்க வரான்னு தெரியல. ஸோ செஸ்ட் அவர் என்ன செஸ்ட் எடுத்தாருன்னு பார்த்துட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா அவர் செஸ்ட்டு அன்லாக் பண்ணிட்டாரு. ஸோ பார்த்தீங்கன்னா அவர் செஸ்ட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா டெம்பரவரி தான். ஸோ ரவுண்ட் 2க்கு மாதிரியாக மாறும். ஸோ பார்த்தீங்கன்னா இது பதிக்கிட்டு. ஸோ இதுக்குள்ளே என்னென்ன பார்த்தீங்கன்னா டைமண்ட் பிளாக்கு, அப்புறம் கொஞ்சம் இதெல்லாம் இருக்குது, மோஸ்ட் அந்த கார்பெட்லாம் இருக்குது. ஸோ கேஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அச்சா எப்படி ப்ரோ தான். ஸோ அவர் என்ன எடுக்க போகிறான்னு தெரியல. ஸோ கேஸ், அவர் என்ன எடுக்கிறாருன்னு நான் அவர்கிட்ட காட்டுறேன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா எப்படின்னா செஸ்ட்டை ஓப்பன் பண்ணிட்டாரு. ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வாவ் கைஸ், செம்ம செஸ்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா செம்ம லூட்டு இருக்குது உள்ளே. பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஓரு, இப்போ என்சாய்மெண்ட் கோல்டன் ஆப்பிள், அப்போ கோல்டன் கேரட் நிறையாவே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஜென்டல் ப்ரோலாம் வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அவரும் ஆர்மர் ஷாப் வச்சுருக்காரு. ஸோ அவர் வச்சாலே வச்சுருக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கைஸ், ஓகே இதை ஓப்பன் பண்ணிட்டாரு. ஸோ பார்த்தீங்கன்னா இது டெம்பரவரி தான். ஏன்னு கேட்டிங்கன்னா எப்படியா செகண்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா எப்படினாலும் எடுத்துருவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இது சும்மா டெம்பரவரி தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம தான். என்னடா இது, நீ 4th ரன்னு 2 பேர் என்ன போயிருக்காங்க, நீ 4th ரன்னு கேட்டிங்கன்னா கைஸ் செகண்ட் பர்சன் யாரும் இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா யாரும் வரல. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜென்டில் ப்ரோ, செகண்ட் அச்சாப்பிடி, 3rd நான் தான். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டரில் பார்த்தீங்கன்னா நான் தான் வருவேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் நம்ம தான் சொல்லிவிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா அச்சாப்பிடி ப்ரோ இந்த மாதிரி செஸ்ட்டு மேலே உட்காந்துக்கிட்டாரு. ஸோ பார்த்தீங்கன்னா அவர் செஸ்ட்டு நான் ஒரு அடியாளம் மாதிரி உட்காந்துக்கிட்டாரு. ஸோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்ண போயிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு செஸ்ட் இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கேயோ ஓப்பன் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணேன். ஸோ பார்த்தீங்கன்னா உள்ளே என்ன இருக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கைஸ் இதுதான் கேஸ் இருந்துச்சு. நான் சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. இந்த மாதிரி ரொம்ப 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 அற்புதமான கிஃப்ட்டை வச்சது யாருன்னு தெரியல கேஸ். ரொம்ப எப்படி சொல்ல, என்னால் சொல்ல முடியல, வார்த்தையிலே சொல்ல முடியல.
ஸோ அந்த மாதிரி பெரிய கிஃப்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ராட்டன் ப்ளஸ்ஸு ஒரு டைமண்டு, அவர் பார்த்தீங்கன்னா அந்த பார்ட் டிசைன் கொண்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா கேஸ் என்ன கேஸ் எல்லாம் கேஸ் இதெல்லாம் எப்படி சொல்ல கேஸில் கிடைக்கிற ரேரு கேஸ் இந்த மாதிரிலாம். அந்த மாதிரி ஒரு டைமண்டு ராட்டன் ப்ளஸ்ஸு எல்லாம் கிடைக்க ரொம்ப ரேரு கேஸ், ரொம்ப ரேரான பொருளாக கொடுத்துருக்காங்க, யாருன்னு தெரியல. ஸோ அந்த இதை மட்டும் யாரும் தெரிஞ்சிருந்தா அவங்களுக்குலாம் நெதரைட் 6 மேலே போட்டு கண்குள்ளாக பார்க்கலாம் கேஸ். அந்த மாதிரி பர்சன் தான் கேஸ் அவர். யாரும் தெரியல கேஸ், அவர் தெரிஞ்சது வச்சுக்கலாம். கடை என்ன சொல்ல அதான் சொன்னேன், நெதரைட் 6 மேலே வச்சு பார்க்கலாம், அழகு பார்க்கலாம். சரி ஓகே கேஸ், பார்த்தீங்கன்னா எப்படியோ நமக்கு ஒரு கண்ட்ராவியானு சொல்ல முடியாது, நல்ல டீசெண்டாக லூட்டாக கேஸ். எனக்கு சாட்டிஸ்ஃபைட்றான், ஓகே விடுங்க, எப்படினாலும் நியூ இயர் இல்லை. ஸோ ஓகே சாட்டிஸ்ஃபைட்றான். ஸோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செஸ்ஸு யாரும் ஓப்பன் பண்ணுறாங்க, யாருன்னு தெரியல. ஓஹோ கேஸ் எனிமி ஸ்லேயர் நினைக்கிறேன். ஸோ எனிமி ஸ்லேயராக வந்து நம்ம செஸ்ஸை ஓப்பன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். எனிமி ஸ்லேயர்ஸாக விக்டர் ப்ரோவாக தெரியல. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம செஸ்ஸை ஓப்பன் பண்ணிட்டாங்க. அது விக்டர் ப்ரோ அவராக உட்காந்துருக்காரு. ஸோ தெரியல கேஸ் யாருன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா எனிமி ஸ்லேயராக விக்டரான்னு தெரியல. ஸோ பார்த்தீங்கன்னா யாரும் நம்ம செஸ்ஸை ஓப்பன் பண்ணுறாங்க, பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரரி தான். சரி ஓகே கேஸ், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லோரும் எடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் தான் போகிறோம். ஸோ ஓகே செகண்ட் ரவுண்டு போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிருச்சு எப்படியோ. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒரு செஸ்ட் எடுத்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் தான். ஸோ செகண்ட் ரவுண்டோட ரூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட் ரவுண்டில் கிடச்ச லூட்லாம் வந்து ஃப்ரண்ட்டில் வச்சுருந்தோம் கேஸ். ஒரு செஸ்ட்டில் வச்சுட்டு செஸ்ட்டு லூட்லாம் வச்சுட்டு அந்த ரெஸ்பெக்டிவ் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செஸ்ட் மேலே உட்காந்துக்கணும். ஸோ உட்காந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டர் வைஸ், அதாவது நம்ம ஜென்ரல் ப்ரோனா ஃபஸ்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா அவர் ஃபஸ்ட்டு வந்து அவர் லூட்டை விட்டுட்டு அடுத்தவங்க லூட்டை போய் செக் பண்ணி பார்க்கணும். அவங்க அந்த அவர் லூட்டை விட்டு அதோட நல்ல லூட்டாக இருந்துச்சுன்னா அதை போய் அவர் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அங்கே ஆல்ரெடி ஒரு பிளேயர் உட்காந்துருப்பாங்க. ஸோ அந்த பிளேயர் வெளில வந்துடணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ வந்து அவர் ஃபஸ்ட்டு, இப்போ நான் வந்து 4th ஓகேவா. இப்போ ஃபஸ்ட்டு பர்சன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செக் பண்ணுறாரு நல்ல லூட்டாக இருக்கான்னு. இப்போ வந்து அவர் வந்து என் லூட் நல்லா இருக்குன்னு என்கிட்ட வந்தாருன்னா நான் வந்து வெளில வந்துடணும். அவர் வந்து என் செஸ்ட் மேலே உட்காந்துப்பார். ஸோ அவர் வெளில உட்காந்துன்னா அது பெர்மனெண்ட், அவர் வந்து நவரக்கூடாது. ஸோ பார்த்தீங்கன்னா அது லாக் ஆகிடுச்சதுக்கப்புறம் ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது இப்போ நான் வெளில வரேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ரவுண்ட்ஸ் அடிப்பேன். ஸோ ரவுண்ட்ஸ் அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு எது பிடிச்சிருந்துச்சு நான் அங்கே உட்காந்துப்பேன். இப்போ நான் ஆல்ரெடி ஒரு செஸ்ட்டில் உட்காந்து தெரியுமா, நான் அங்கே உட்காரக்கூடாது. அதான் ரெண்டு ப்ரோ வந்து உட்காந்துட்டார்ல. ஸோ நான் பார்த்தீங்கன்னா அங்கே போகக்கூடாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பெட்டராக இருந்தாலோ இல்லை இல்லைனாலும் அதோட அங்கே நான் போய் உட்காந்துக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஒரு இடத்துல உட்காந்துப்பேனா. ஸோ அங்கே வந்து ஆல்ரெடி ஒருத்தவங்க உட்காந்துருப்பாங்க. இப்போ நான் வந்து செகண்ட் பர்சன், இப்போ நான் வந்து 4th. ஸோ 4th நான் துரத்தி விட்டாங்க. ஸோ துரத்தி விட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு செகண்ட் செஸ்ட்டில் போய் உட்காந்துக்கிறேன் வச்சிங்களேன். இப்போ செகண்ட் செஸ்ட்டில் யாராவது பச்சாப்படி ப்ரோ உட்காந்துருந்தாருன்னா அவர் வெளில வந்து வேறு யாராவது செஸ்ட் இருக்கும் அதை போய் உட்காந்துக்கணும். ஸோ இப்படியே மாறி எல்லாரும் முடிஞ்சதுக்கப்புறம் இது செகண்ட் ரவுண்டு முடிஞ்சிடும். ஸோ கேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் தேர்ட் ரவுண்டும். ஸோ தேர்ட் ரவுண்டும் இதே மாதிரி நடக்கும். ஸோ இது நடக்க முடிஞ்சதுக்கப்புறம் யாருக்கு என்ன லூட் கிடைக்கிறோ அது பர்மனெண்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே கேஸ், நான் வந்து அப்படியே வீடியோவை நான் வந்து அப்படியே ஃபாஸ்ட்டில் போட்டு காட்டுறேன், நீங்கள் அப்படியே பார்த்துட்டு வாங்க. ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்டில் யாருமே நம்ம செஸ்ட்டை வாங்க வரல. பட் பார்த்தீங்கன்னா தேர்ட் ரவுண்டில் நம்ம செஸ்ட்டை வாங்க வந்துட்டாங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா விக்டர் ப்ரோ தான். ஸோ விக்டர் ப்ரோ வந்து நம்ம செஸ்ட்டை வாங்கிட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தான் வந்து எல்லா செஸ்ட்டையும் பார்க்கணும். ஸோ எல்லா செஸ்ட்டையும் பார்த்து எந்த செஸ்ட்டு வந்து அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாமே பர்மனெண்ட்டு. ஸோ இந்த ஒரு செஸ்ட்டு மட்டும் தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 3 டைமண்ட் பிளாக் இருக்குது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எல்லா செஸ்ட்டையும் பார்த்துட்டு வந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா செஸ்ட்டும் நல்லா தான் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா எல்லாம் பெர்மனெண்ட் ஆகிடுச்சு, எல்லாம் லாக் ஆகிடுச்சு.
ஸோ செஸ்ட் எடுக்க முடியல. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு செஸ்ட் தான் இருக்குது. ஸோ ஒரு செஸ்ட்டு ஜென்டில் ப்ரோ. ஸோ அவர் செஸ்ட் மட்டும் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா அவர் வந்து எடுத்துக்கப்புறம்னு சொன்னார். ஸோ என்ன தான் இருக்குன்னு போய் பார்த்தேன் கேஸ். ஸோ பார்த்தீங்கன்னா உள்ளே 2 டைமண்ட் பிளாக் நினைக்கிறேன். ஆமாம், டைமண்ட் பிளாக்கு, அப்புறம் கொஞ்சம் அந்த மோஸ் கார்பெட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படின்ற இதுவாக இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அது நல்லா இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம செஸ்ட்டே எவ்வளோ பெட்டர்னு பார்த்தீங்கன்னா இது லாக் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா 3 டைமண்ட் பிளாக் இருக்குது. சரி, நான் 3 டைமண்ட் பிளாக் இருக்குது. இது 10ன்னு ஒரு வில்லேஜர் இருக்கான், அப்புறம் ஷேடில் இருக்குது, அப்புறம் உடஞ்சி பண்ண பிளான் இருக்குது. ஸோ ஓகே, டீசெண்டான ரூட்டாக இருக்குன்னு ஸோ இதே லாக் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா கேஸ் நம்ம ரூட்டு சரி பார்த்தீங்கன்னா இதான் நம்ம பர்மனெண்ட் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அவள் தான் கேஸ் இன்றைக்கி நியூ இயர் ஈவெண்ட்டு. ஸோ ஓகே கேஸ், நான் ஒன்ஸ் அகைன் நான் சொல்லிக்கிறவங்க எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் கேஸ். ஸோ பார்த்தீங்கன்னா வீடியோ லேட்டாக தான் வந்துருச்சு. ஸோ எல்லாருக்கும் மன்னிச்சிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பில்லேட்டட் ஹாப்பி நியூ இயர். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லோரும் சந்தோஷமாக எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. இந்த இயர் உங்களுக்கு நல்லபடியாக அமையும் நான் வாழ்த்துறேன். ஸோ அவள் தான் கேஸ் இன்றைக்கி வீடியோ. இன்றைக்கி பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கான் பண்ணுங்கள். ஸோ அப்புறம் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ பாய் கேஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர்.